சொன்னாங்க. இன்றைக்கு தலைப்பு எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே ஆகும். எப்படி ஆகும்? அதான் தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஆகும், எவ்ரிதிங் பாசிபிள், எல்லாம் நடக்கும். ஆனா எப்படி ஆகும்? 3 வழிகள் கர்த்தர் பேச போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, மேல உயர்த்தி, எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். பாவத்தை தவிர எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். அற்புதம் நடக்கும். வீடு கட்டுவீங்க, பிள்ளைகளை பெற்றெடுப்பீங்க, பிள்ளைங்க படிப்பாங்க, பிள்ளைங்க உயர்ந்து எல்லாம் ஆகும். ஆனால் பாவத்தை தவிர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நகற்றும். நீ செய்தி என்ன? எல்லாம் ஆகும். எப்படி ஆகும்? இதான் நீ தலைப்பு. ஆமென் சொல்லுமா? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு வாசிக்கலாம். சங்கீதம் 33:9 வாசிங்க. சங்கீதம் 33:9 சீக்கிரம். Psalm 33 verse 9. 33:9 வாசிமா. அவர் சொல்ல ஆகும். படிக்க பாருங்க. இல்லையே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி ஆகுமா? இயேசுவ சொன்னாங்க அப்படியே நடக்கும். கர்த்தர் சொல்ல ஆகும். தேவச்சரவே இந்த வார்த்தை கேட்கு அப்படி சொல்றாம். வாழ்க்கை வெற்றிடமா இருக்குதா, பராந்தரமா இருக்குதா? இந்த வார்த்தை விசுவாசிக்கும். 39 என்ன வாசிக்கிறோம்? அவர் சொல்ல ஆகும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு. கடலை படைத்தார், வானத்தை படைத்தார், கர்த்தர் பூமியை படைத்தார், சர்வசிருஷ்டியை படைத்தாரு, சொல்லுது உண்டாக்கிச்சாரு. எத்தனை விசுவாசிகள்? வானம் உண்டாக்கடவது உண்டாயிற்று, பூமி உண்டாக்கடவது உண்டாயிற்று, சமுத்திரம் உண்டாக்கடவது உண்டாயிற்று. அவர் சொல்லுக்கு வல்லமை இருக்குதா? அவர் சொல்லுக்கு அற்புதம் உண்டா? அவர் சொல்ல ஆகும். எத்தனை பேர் விசுவாசிகள் சொன்னா அப்படியே நடக்கும்? ஆமென் சொல்லுங்க. தீர கந்துரி விஷதலமாக்க நான் சொல்லிட்டே இருக்கேன். ஒரு பலத்த கரம், வானம் திறக்கப்பட்டு, வானம் திறக்கப்பட்டு ஒரு பலத்த கரம் நோக்கி வந்துட்டே இருக்குது, நோக்கி வந்துட்டே இருக்குது, நோக்கி வந்துட்டே இருக்குது. பலத்த கரம், செய்து முடிக்கிற கரம். அவர் சொல்ல ஆகும். ஏன் தாமதப்பா? என் வாழ்க்கை ஏன் குழப்பம், ஏன் போராட்டம்? கர்த்தர் சொல்ல மாட்டாங்க காது என்று சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்ப சொல்றாரு அப்படி ஆக போகுது. எது ஆகலையோ, எது நடக்கலையோ கர்த்தர் ஆக செய்ய போறாரு, நடக்க வைக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியம் செய்திருக்கிறாரு. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சாட்சி கொடுத்தாங்க மரியம்மா. பிள்ளை காலில் இடுப்பு, கால் வேலையே செய்யல, கம்ப்ளீட் டவுன், உணர்வு கிடையாது. டாக்டர் முடியாது, நம்ம நடந்து ஓடுறான் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு. கர்த்தர் செய்தாரா இல்லையா? ஆனால் பெற்றோருக்கு வந்திருக்கும் நன்றியா? அந்த வரல கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் தான் சாட்சி. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அவங்க தாயை விட்டு அழுதாங்க. ஐயோ ஐயா, என் பிள்ளை 10 வயசு பிள்ளை, என் பிள்ளை படிக்கிறையா, அழகா இருக்கிறான், சிறப்பா கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே படுத்துட்டான் ஐயா, பிள்ளை நடக்க முடியல சொல்லிட்டு ஓட விழுந்தாங்க. தொட்டு செபித்த மாத்த தேவன் சுகத்தை கொடுத்த பிள்ளைக்கு சாட்சியம் வச்சிருக்கிறாங்க. உங்க குடும்பத்துக்கு சபைக்கு வந்திருக்கணும். எந்த சாமி பண்ணதால? இயேசு பண்ணதால தான். நடக்க வச்சது அவர் தான், உணவு கொடுத்தது அவர் தான், ரத்தம் விட்டு உண்டாக்குறது அவர் தான். அவர் தான் செய்ய முடியும். அவர் சொல்ல ஆகும். உனக்கு நீ பயந்து உட்கார்ந்து இருக்கிற, நடுங்கி உட்கார்ந்து இருக்கிற, என்ன நடக்கணுமோ தேவன் செய்து முடிப்பார். சொல்ல ஆகும். தேவச்சனவே உங்க வாழ்க்கையில கரணமுடா இருக்கா, பிரச்சனையோட இருக்கியா, கர்த்தருக்கு உடைச்சு வழி கொண்டு வர போறாரு. அவர் சொல்ல உனக்கு ஆகும். கர்த்தருக்கு நிச்சயமாவே நிற்கும். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. கடந்த மாசத்துக்கு கால் நடக்க முடியாம ஆயிடுச்சு. ஒரு ரைட் இல்லைங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டுக்கு சர்ச்சை முடிச்சுட்டு நான் கை வச்சு ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே நான் உழுத்து போ நடக்கிறேன். 1 hour தான் கால் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 மணி நேரம் தான். எந்த மருந்து பயன்படுத்தல, எந்த தைலத்தை பயன்படுத்தல. 1 hour தேவன் சுகமாக்கிட்டார். கால் ஒரு ஸ்டெப்புக்கு வைக்க முடியாம ஆயிடுச்சு. கர்த்தர் 1 hour சுகமாக்கினார். எல்லாம் வீட்டில் பயப்படுத்த சுகம் நிறைய இருக்கு. இப்போ கால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் பயப்படலை. கர்த்தர் நடக்க வச்சார். 1 hour. 10 நிமிஷம் ஊழி பாசமாக கேட்டு பாருங்க. எனக்கு கேட்டாங்க, ஏன் வெளியில் போயிருங்க? இல்லைம்மா, நான் போயிட்டு அவனுக்கு ஊழிய கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நடக்க வச்சு உழுத்து கொண்டு போனார். ஏன் தெரியுமா? அவர் சொல்ல ஆகும். எந்த காரியம் நடக்கிற குடும்பத்தில் ஏன் தடையா இருக்குது?
ஏன் குழப்பமா இருக்குது? நான் நீ சொல்லி செபித்து கொண்டு இருக்கிறேன். போகிற மாசம் அற்புதத்தை பார்ப்பீங்க. உன் பிள்ளைக்கு திருமணம் ஆயிடும். அந்த பொண்ணு அனுப்புவாரு. எத்தனை வருஷமா எத்தனை மாசத்துல காத்திருந்தீங்க? இந்த ஒரே மாசம் பிள்ளைக்கு திருமணம் ஆக போகுது. டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் பெண்ணை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவாரு. இல்லை ஒன்லி 1 month உன் பிள்ளைக்கு திருமணம் ஆக போகுது. கத்தனை சொல்லிட்டு எத்தனை மாசம் காத்திருந்தீங்க? தேவன் செய்வாரா உங்களுக்கு? கத்தர் செய்ய போறாரு. அவர் பாத்திரமா நீ மாறணும். அப்புறம் கத்தர் நீங்க செய்ய முடியும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதையில சொல்லுங்க பார்க்கலாம். அதையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்ல ஆகுமா? உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா? உன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்குமா? உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா? உன் பிள்ளைக்கு சிறு செய்வாங்களா? நிச்சயம் ஆகும். தேவன் செய்வார். வயிற்றுல கட்டி இருக்குதா? உடைப்பார் பேசவ நாமத்துல. கட்டி மறையும். உனக்கு கட்டி மறைஞ்சிரும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கட்டி இயேசு மறைக்க செய்வாரு. அவர் சொல்ல ஆகும் உனக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி கர்த்தரை உலாவிட்டு இருக்கிறாரு. கர்த்தருங்க பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு மகத்துவ வல்லமை இறங்கிட்டே இருக்கு. அவர் சொல்ல உனக்கு ஆக போது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் செய்து முடிப்பாரா? எலியாவின் தேவன் எங்கே? அவர் சொல்ல ஆகும். அவர் எங்கே மகிமையில் இருக்கிறாரு? நான் சொல்லும் பொழுது வார்த்தை நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா. செங்கல் பிளந்துச்சு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? மழை பெய்யுதா? மழை பெய்து இயேசு நாமத்திலே கர்த்தர் செய்கிறாரா? அவர் சொல்ல ஆகும். நான் விசுவாசிக்க மகத்துவமுள்ள வல்லமை ஒரு தலைக்கு மேலே இருக்கிறது. கர்த்தர் பலப்படுத்த போறாரு. பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறாரு. ஆச்சரியப்பட போற, மகிழ்ச்சி அடைய போற, பலமா இருக்க போற, சுலமா இருக்க போற, சாட்சியா இருக்க போற, கர்த்தருக்காக ஓட போற, அவர் நாமத்தை உயர்த்த போற, ஓடிக்கொண்டே இருக்க போற. கர்த்தர் சொல்ல போறார். ஆண்டவரே, நான் மனுஷனை நம்புறேன், உலகத்தை நம்புறேன், அதிகாரத்தை நம்புறேன், பணத்தை நம்புறேன், இயேசுவை நம்புறேன், வார்த்தை நம்புறேன். நீ சொல்லிட்டாரு. நீ சொல்ல 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 அப்படியே நடக்கும். எத்தனை தடை இருக்கட்டும். ஒரு மந்திரம் வைக்கிறாங்களா? இயேசு உழைக்கிறாரு. உங்களை திருமணம் ஆக முடியாம மந்திரம் வச்சிருக்கிற மந்திரம் இன்னைக்கு செத்து போச்சு. இந்த வார்த்தை கிரியை செய்யும். அவர் சொல்ல உனக்கு ஆகும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு. கையை உயர்த்தி சொல்லு. கர்த்தருக்கு உலாவிட்டிருக்கிறாரு. தேவன் அசைவாடுகிறார். கர்த்தர் எழுந்திருக்கிறார் உனக்காக, உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை பயன்படுத்துவதற்காக தேவன் எழுந்திருக்கிறார். எல்லாரும் மேல கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை இறங்கிச்சே இருக்கு. கை தட்டி ஆமென் சொல்லு. தேவன் நிரப்பிட்டிருக்கிறார் உன்னை. ஷபலா தூரா கபாபா, ஷபலா தூரா கபாபா, ஷபலா தூரா கபாபா, ஷபலா. Jesus, Jesus. அவர் சொல்ல ஆகும். கட்டளையிட நிற்கும். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. அரசாங்கம் மாறுமான அது ஜெபிக்கிறதே கிடையாது. யாரோட அவகாசம் வருது? ஒரு கிறிஸ்துவ அழிச்சா ஒருத்தன் எழுப்பிடலாம். ஒருத்தன் கொலை பண்ணா ஒருத்தன் எழுப்பிடலாம். ஒருத்தன் சமைச்சா ஒருத்தன் எழுப்பிடலாம். ராஜ்யத்தை அழிக்கவே முடியல. கிறிஸ்துவ சாம்ராஜ்யம், கிறிஸ்துவ மார்க்கத்தை மாற்றத்தை சொல்லுவேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். என் தலைவர் ஜீவிக்கிறாரு. என் தலைவர் புரிசுலா தலைவர், வாக்கிய மாத்த தலைவன் தான் என் இயேசுவாயின் தலைவன். கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தியத்தை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை தலைவர் வரலாம், எத்தனை தலைவர்கள் மாறலாம், எத்தனை அரசாங்கம் வரலாம், அரசாங்கம் மாறலாம். இயேசு மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். I am the Lord, I will change. Hallelujah. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி. Hallelujah. I am the Lord, I am not a change. நான் கர்த்தர். மல்கியா 3:6 என்ன வாசிக்கிறோம்? நான் கர்த்தர், நான் மாறாதவர். கையை உயர்த்தி. சட்டம் மாறும், சட்டத்தின் ஆட்கள் மாறுவாங்க. இயேசு மாற மாட்டார். கடைசி வரைக்கும் ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் ஊது ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே அவரை மாத்து, இவரை மாத்து, இவரை கொண்டு வாங்க. நான் அதுக்கு ஜெபம் பண்ணதே இல்லை. யார் வந்தாலும் சரி, ஊழியத்தை அசைக்க முடியாது. யார் வந்தாலும் சபை அசைக்க முடியாது. யார் வந்தாலும் கிறிஸ்துவ அசைக்க முடியாது. அதே பயந்து பண்ண கிறிஸ்தவனா இருக்கிறான். அவன் பயப்படுவான். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கையை மேல உயர்த்தி. கிறிஸ்து நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயந்த கிறிஸ்துவ தாங்க அரசாங்கத்தில் பயப்படுவான். அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவாரு. நான் சொல்லுகிறேன், யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அரசாங்கம் மாறுதோ மாறலையோ, எது வருதோ, I don't care about that. Because
ஆல்வேஸ் காட் வித் யூ, காட் வித் மீ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லு. கிறிஸ்துவ சாம்ராஜ்யம் எத்தனையோ ராஜ்யங்களை பார்த்து ஜெயிச்ச மாத்திரமா இருக்கிறது. அதுக்குள்ள இருக்க நீ ஜெயிக்கத்தான் போற. அந்த வேர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த வேரை அழிக்க பார்த்தா ரோம அரசாங்கம், இந்த வேரை ஒழுங்கி பார்த்தா கிரேக்க சாம்ராஜ்யம். அழிக்க முடியல. கிரேட் அலெக்சாண்டர், மக அலெக்சாண்டர் எழுமனா கிறிஸ்து மார்க்கத்தை அழிக்க இருக்கு, அசைக்கவே முடியல. ஒருத்தர் இங்க செத்தா ஒருத்தர் எழுப்புறான், மணிப்புரம் செத்தா பரம்பரை ஒருத்தர் எழுப்புறான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவனை அழிக்க அழிக்க உருவாயிட்டே இருப்பான். இதான் கிறிஸ்துவ மார்க்கம். கிறிஸ்துவனை ஒடுக்க ஒடுக்க கிறிஸ்துவ பெருகிச்சே இருப்பான். இதான் கிறிஸ்துவ மார்க்கம். தேவச்சனமே, தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உணர்வு ஏற்படுகிறதா? பயம் உண்டாகிறதா? தைரியம் உண்டாகிறதா? Praise God. நிறைய ப்ராபசி கேட்டாங்க, தீர்க்க தரிசனம். ஐயா அதுவே சொல்லுங்க, மாற்றம் வருமா? இல்ல, அதுதான் அதுவே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பயப்படுங்க? இல்ல வரட்டா, உன்னை கண்டு பயப்படணும், ராட்சம் உன்னை கண்டு பயப்படணும், அரசாங்கம் உன்னை கண்டு பயப்படணும். அரசாங்கம் உன்னை கண்டு பயப்படணும். உங்களுக்கு வல்ல வித்தியாசமானது. Different peoples be different always. வித்தியாசமானவன். உனக்கு சம்பந்தம் இல்லை, ராஜ்யத்துக்கு சம்பந்தம் இல்லை. கையை உயர்த்துக்கு பார்க்கலாம், கையை உயர்த்துங்க. கடுகு சிரித்தால் காரு போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவ ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுவின் நாமத்தில் மற்ற கிறிஸ்துவை ஏமாத்தலாம், அபிஷேகம் பற்றி யாரும் ஏமாற்ற முடியாது. உன் காலுக்கு எழுத அரசாங்கம், உன் காலுக்கு எழுத அரசாங்கம், உன் கால்கள் தான் வல்லமை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரியான உன் கால் கீழே இருக்குது, நீ உயர்த்தப்பட்டு இருக்கிற உன்னதமான மனுஷனா இருக்கிற. அதையில சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு வருவாங்க, சார் வீட்டில் கொரோனா இருக்கா? இல்ல மேடம், போயிட்டே இருப்பாங்க. சார் பொண்ணுக்கு இருக்கா? இல்ல மேடம், போயிட்டே இருப்பாங்க. சார் பெரிய பொண்ணுக்கு இருக்கா? இல்ல மேடம், போயிட்டே இருப்பாங்க. கொரோனா வார்டுக்கு போனேன், ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், கோமந்தர் ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபிக்க போனேன், அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், கேஎம்சிக்கு ஜெபிக்க போனேன். எல்லாம் பார்த்து ஃபுல்லாக கொரோனா வார்டு தான். மாஸ்க் கொடுத்தா நான் போடுற உள்ள நேரம் உள்ள போயிட்டு ஜெபிக்கிறதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஸ்டாஃப் சொன்னாங்க, ஐயா ரொம்ப ஆபத்து உங்களுக்கு, எதுவுமே பயன்படுத்த மாட்டீங்க. நான் சொன்னேன், என் மேலே பெரிய மாஸ்க் வச்சுருக்கிறேன், அது என்ன ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த பெரிய மாஸ்க் தான் நான் பெற்ற வல்லமையான அபிஷேகம், பெற்ற வல்லமையான அபிஷேகம். உண்மையாக இருக்கிற அபிஷேகம் பெரிய மாஸ்க் பெரு. கர்த்தர் விசுவாசிங்க. வாயை மட்டும் முடியலாம், உடம்பு யாரும் மூடுறது. கர்த்தர் முடிச்சே இருக்கிறாரு, கண்ணை மூடுறாரு, வாயை மூடுறாரு. வல்லமை இறங்கிச்சே இருக்குது, அபிஷேக மகிமை இறங்கிச்சே இருக்கு, அக்கினி மகிமை இறங்கிச்சே இருக்கு. சொல்ல உனக்கு ஆகும். கட்டளை இருக்கும். அடுத்து வாசிக்க பகரும் வாசிக்கலாம். சகரியா புஸ்தகம் 4:6. சகரியா 4:6 வாசிக்கலாம். அடுத்து என்ன ஆகும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் வாசிக்க செல்வதற்கு சொல்லப்படுகிற என்னவென்றால் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன? அவர் சொல்லாகும் என்று முதல்ல வாசித்தீங்க. இரண்டாவது என்ன? பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல. சொல்லுங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு பிரதர், நல்ல பலமா இருக்கிறேன். இதெல்லாம் குப்பை. உன் பலன் குப்பை, உன் பணம் குப்பை, உன் ப்ராப்பர்ட்டி குப்பை, எல்லாம் குப்பை தான், குப்பை தான். கர்த்தருக்கு முன்பாக ஒரு வார்த்தைக்கு முன்பாக எல்லாம் குப்பை தான். Are you believe? Are you believe? Are you there? Are you there? புரியுதா உங்களுக்கு? Are you there னா இங்க இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்களே, கையை உயர்த்து. Are you there? நிறைய பேர் கை தூக்க மாட்டீங்க. There தாயா? Are you there? இங்க இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொல்ற வார்த்தைக்கு. Are you there? கையை மேலே உயர்த்து. எஸ் சொல்லுங்க. ஆமா இருக்கிறையா? Are you there? Are you believe? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல பிரதர், நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், ரொம்ப ஸ்டைலா இருக்கிறேன், நல்ல கல்லிங் யாரு, நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறேன். குப்பைக்கு குப்பை தான் அது. எத்தனை கோடி வச்சுக்கிறேன், அதுவும் குப்பை தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. நான் ஒருத்தர் கேட்டேன், நம்ம சொன்னாங்க,
நான் பியூட்டி பார்லர் வேலை செய்கிறேயா, அதை பற்றி நான் விசாரித்தேன். ஐயா 3 லட்சம் கொடுத்தா அதெல்லாம் மாற்றிடுவாங்க, ஸ்கின்னே மாற்றிடுவாங்க, ரொம்ப அழகாகிடுவீங்க. அல்லேலூயா. 3 lakhs 3 ஹவர்ஸில். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு? 3 லட்சம் கொடுத்தா நம்ம ஸ்கின் அழகாக குழந்தை மாற்றிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. இதுவும் குப்பைதான். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. இல்லைண்ணா பிஎம் டெப்டி பிஎம்மாக இருக்கிறேன், அதுவும் குப்பைதான். பிஎம் இருக்கிறேன், அதுவும் குப்பைதான். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். My spirit everything possible. ஆவியினாலே எல்லாம் ஆகும். என்ன ஆவி? புட்டாவியா, தூக்குத்தன ஆவியா, வேற ஆவியா? நீ பெற்ற வல்லமை ஆவி. அதான் வசனம் வாசிக்கிறோம். எஸ் 61:1 வாசிக்க சீக்கிரம். The book of 61 எஸ் சீக்கிரம். எஸ் 61:1 எஸ் 61:1 தப்பா வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கை உயர்த்துங்க பார்க்கலாம். மொபைல் என்ன இருக்குது? என்ன இருக்குது மொபைல்? அப்புறம் கிட்ட வரப்போம், கிட்ட வந்து ஜோம் பண்ண போறோம். தலைமை என்ன இருக்குது சொல்லுங்க. தலைமை என்ன இருக்குதுமா? இப்ப இருக்குது, இப்ப போட்டுக்கிறீங்க. உங்க தலைமை என்ன இருக்குது பிரதர்? என்ன இருக்கும் தலைமை? ஐயா உங்க தலைமை என்ன இருக்குது? உங்க தலைமை என்ன இருக்குது? என்ன இருக்கும் தலைமை? மாஸ்டிங்கள வாசிமா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், the Holy Spirit, the Holy Ghost, ஆவியானவர் தலைமையில் இருந்தா எந்த அர்த்தமும் அசைக்க முடியாது. அபிஷேகத்துக்கு வரப்பட்டதாரி நம்ம கை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எத்தனை ஹார்ட் அட்டாக் வரட்டும், எத்தனை லங்ஸ் கேன்சர் வரட்டும், கர்த்தர் தூக்கி வெளியே போட்டுருவாரு. ஆவியார் இறங்கிட்டே இருக்கிறாரு. ஆவியார் இறங்கிட்டே இருக்கிறாரு. ஆவியார் இறங்கிட்டே இருக்கிறாரு. உன் தலைக்கு மேல இறங்கிட்டே இருக்கிறாரு. உன் சூழல் இறங்கிட்டு இருக்கிறாரு. வயிற்றுக்குள் இறங்கிட்டு இருக்கிறாரு. ஆவியார் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தமா சொல்லுங்க. வாசிக்கும் போது இன்னும் உற்சாகம் அடையணும், இன்னும் பலன் அடையணும், கர்த்தரின் சாட்சியம் எழுமணும். இந்த வார்த்தையை கேட்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என் தலைக்கு மேலே இருக்கிறாரு. எந்த சக்தியும் எந்த பலனும் என்னை தொட முடியாது, என்னை அசைக்க முடியாது, என்கிட்ட வர முடியாது. நான் சதித்து கொண்டே இருப்பேன், சொற்களை பண்ணிட்டே இருப்பேன், பலம் நடந்துட்டே இருக்கும். விசுவாசம் பெறும். கைத்தறி ஆமே சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை தரமாக இறங்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு தேவ ஆவி இறங்கிட்டே இருக்கிறாரு. வல்லமை இறங்கிட்டே இருக்குது. அற்புத மகிமை இறங்கிட்டே இருக்குது. அற்புதம் இறங்கிட்டே இருக்குது. வல்லமை 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 இறங்கிட்டே இருக்குது. அக்கினி இறங்கிட்டே இருக்குது. தேவன் தொட்டு கொண்டு இருக்கிறார். அபிஷேகம் இறங்கிட்டே இருக்குது. தேவன் தொடுகிறார். ஒரு தலைவர் ஆவியாக இருக்கிறாரு. ஒரு நம்பிக்கை பறந்து வச்சு எரிச்சல் பறந்து வச்சு இந்த அம்மா ஒரு தலைவர் அக்கினி இறங்கி செல்லுது. கர்த்தருடைய மகிமை இறங்கி செல்லுது. ஓ தேங்க்யூ. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். அபிஷேகத்தில் எல்லாம் ஆகும். வியாதி பறந்து போகும். நம்பிச்சல் மறையும், எரிச்சல் மறையும், அக்கினி ஊற்றப்படுகிறது. இப்பொழுது மகளே ஒரு தலைவர் வல்லமை இறங்கி செல்லுது. கர்த்தருடைய மகிமை ஐக்கிய பாதித்தா இருக்குது. தேவன் தொடுகிறார். தேவன் தொடு கை தட்டி கொண்டது. சக்தினா மகிமை ஒவ்வொரு உறுப்பினர் இறங்கி எது செயல்படலையோ இதை டிஸ்டர்ப் பண்ண வைக்க வல்லமை இறங்கிச்சே இருக்கு. இறங்கிச்சே இருக்கு. ஷாப்பா காபா சூனா இதோ புனிதா மணி உங்கள் அக்கினி இறங்குது. இதோ உனக்கு யாருல மனசா உன் பேர் மட்டுக்கே மனசா அக்கினி இறங்கிச்சே இருக்கு. கிருஷ்ணன் இறங்கிச்சே இருக்கு. அக்கினி இறங்கிச்சே இருக்கு. நீ சுகமாக்கப்பட்டு உள்ள முறையில் தைரியமாகவும் அக்கினி ஊற்றி கொண்டே இருக்கிறேன். அபிஷேகத்தை ஊற்றிக்கிறேன். வல்லமை இறங்கிச்சே இருக்குது. கிருஷ்ணன் இறங்கிச்சே இருக்குது. ஷாபானா காராகுணா ஷாபானா காராகுணா பயப்படாத மனசா உங்கள் வல்லம் இறங்கிச்சே இருக்கு. எத்தனை நாமம் சொல்லுங்க. கர்த்தர் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஷாபானா காராகுணா
ஷாபாலா கதரமா தேவன் எனக்கு சேர்க்கிறார். இவர் எனக்கு சேர்க்கிற ஆண்டவர் அத்தனை ஊற்றப்படுகிறது. ஒரு தலைவர் மறைகிறது மற்றும் அபிஷேகிக்கிறார். அபிஷேகம் கேட்கிறார். வல்லம் அடங்கி சேர்க்கிறது. வல்லம் அடங்கி சேர்க்கிறது. வல்லம் அடங்கி சேர்க்கிறது. அபிஷேகம் அடங்கி சேர்க்கிறது. தேவன் தொடுகிறார் உண்மை. தேவன் தொடுகிறார் உண்மை. தேவன் தொடுகிறார் உண்மை. அத்தனை இறங்கி சேர்க்கிறது. பிரசன்னமாக ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாமாகும். பெற்ற அபிஷேகத்தினாலே எல்லாமாகும். சொல்லிட்டு கையை மேல வைக்க. சரி சரி சொல்லு. தேவ ஆவியானவர் சொல்லுங்க. தேவ ஆவியானவர் சொல். தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சத்தமா தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நீ சொல்லு. வரம் வரும், வல்லம வரும், சுகமளிக்கிற வல்லம, தொடுகிற வல்லம. ஷபா ஜாஸ்மின் அத்தி இறங்கி வந்து இதோ பேசி அத்தி இறங்கி வந்து இதோ செட்டி அத்தி இறங்கி வந்து அத்தி இறங்கி வந்து ஜான்சி தேவன் தொடுகிறார். தேவன் தொடுகிறார். தேவன் தொடுகிறார். ஷபா பாபா பாபா ஷபா பாபா ஷபா பாபா அக்கினி இது அக்கினி இது அக்கினி இது அக்கினி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பெற்ற ஆவியினால் எல்லாம் முடியுமா? நிச்சயம் முடியும். ஒரு நாள் நோக்கியை விட, ஒரு பெருகினை விட, ஒரு பாலஸ்தாரியை விட கர்த்தரை பயன்படுத்த முடியும். கடைசி காலங்களில் கர்த்தர் நாவை திறக்கிறார். ஒரு நாவை திறக்கிறார். ஒரு பிராபிசுடன் கர்த்தர் நாவை திறக்கிறார். ஒரு நாவை திறக்கப்பட்டால் வாழ்க்கை அமைதியானது. அப்படி நடக்கும். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இங்கே தேவை தேவா, அதை போல் தாரும் தேவா. பொழுந்திடு வல்லமை மார்க்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். மார்க் 11:23 சீக்கிரமா. மார்க் 11:23. மார்க் 11:23 தப்பா வாசிக்கிறீங்க செல்வினா. எவனாகிலும் but anybody
IAS, IPS, but what the post anybody, any doctors, ஏதனாகிலும் வாசிக்கலாம். யாருக்கிட்ட கொண்டு கிடையாது. மலையை பார்த்து பயந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும். நல்ல கவனிக்கணும். தேவன் சொன்னபடி ஆகும். முதல்ல சொல்லாகும். இரண்டாவது ஆவியினாலே எல்லாம் ஆகும். மூன்றாவது விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும். தான் சொன்னபடியே the faith விசுவாசம். வா ஆசிரியர் மொத்தமா ஜோம் பண்ண நான் என்னமா ஜோம் பண்ண போறேன் அப்படி இல்லை. நான் வரணும் வரலையோ ஜெபிக்கணும் இல்லையோ ஒரு விசுவாசம் எங்க போச்சு? Where is your faith? Is gone. எங்க போயிருக்கு? அப்படி தான் இருக்குது. ஆசிரியர் வந்து சேர 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், சில தூரம் எடுக்க முடியாம போயிடும். உன் விசுவாசம் எங்க போச்சு? Where is your faith? Praise the Lord. எவனாயிரம் இந்த மலையை பார்த்து, மலை சொன்னா ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்து தள்ளுண்டு போயின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தினா அது நடக்குமா? டவுட்லேயே உட்காந்துக்கிறேன். மலை டவுட்லேயே ஆவியில் ஆகுது, அவர் சொல்ல ஆகும். மூன்றாவது விசுவாசத்திலே ஆகும். உன் ஃபெய்த் என் ஃபெய்த்து கரெக்டாக இருந்தா, உன் விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா இந்த உலகமே பயந்துடும். நீங்கள் பார்க்குற பெரிய ஸ்தாபனம் இருக்குது இந்தியா, தமிழ்நாட்டில், உலகத்தில் CPM ஸ்தாபனம் இருக்குது. இந்த டீப் பெண்டிகாஸ்டல். பிரைஸ் தி லார்ட். அவன் யாரும் சண்டையில போக மாட்டாங்க. மேலே வாங்கிட்டாங்க, பெரிய இடத்தையே வாங்கிட்டாங்க. எதனால் தெரியுமா? யார் காலப்பா விழல, யாருக்கு கேட்கல, ஸ்தோத்திரம் மட்டும் வாங்கிட்டாங்க. எத்தனை ஏக்கர்? பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆச்சு? விசுவாச வார்த்தை, விசுவாச ஜபம். செய்வாரா ஆண்டவர்? விசுவாசம் செய்வாரா? ஜபத்தை இயேசு கேட்பாரா? வார்த்தை இயேசு கனப்படுத்துவாரா? நீ ஸ்தோத்திரம் சேர்த்துப்பாரா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிடைக்கிற வரைக்கும் நீ சொல்ல ஆகும். இயேசு சொல்ல ஆகும். முதல்ல ஆவினால் ஆகும் அபிஷேகத்தில். மூன்றாவது உன் வார்த்தையில் ஆகும். உன் வார்த்தையில் ஆகும், உன் நாவல் ஆகும். வசனம் வாசிக்கிறோம். தான் சொன்னபடி வாசிக்க படிச்சு வரையே வாசிக்க சீக்கிரம். சந்தேகப்படாமல் நம்படாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. கிடைக்குமா கிடைக்காதா? வருமா வராதா? போலாமா வேணாவா? அல்லேலூயா. சந்தேகம் வந்துட்டே இருக்கா? ஸ்தோத்திரம். சந்தேகம் வந்துட்டு அவன் ஜபம் வேலை செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுமா விசுவாசம். வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ரொம்ப அபிஷேகம் இருக்கு. வார்த்தை சொல்லி கிரியை செய்வாங்க. சந்தேகப்படாமல் வாசிங்க. விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். மூணாவது வார்த்தை என்னது? நிறைய பேர் பைபிளை பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க? சைடில் பார்க்குறீங்க. நான் தமிழ் பாஷை புரியலையா, ஹிந்தியில் பேசுமான்னு தெரியல, இங்கிலீஷ் பேசுமான்னு தெரியல, டப்புன்னு மேலே யோசிக்கிறீங்க. அடிக்கடி சொல்லுங்க பாங்க. கையை மேலே உயர்த்து பக்கத்தில் பார்க்கலாம். என்ன சொன்னார் அவரு? அதையே சொல்லுங்க பாங்க. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நிறைய பேர் எப்போ காது கேட்கனா தூரம் பேசுகிறப்பா 2 பேரும் பார்த்தியா என்னை பார்த்து கை கட்டி பேசுகிறாங்க. அப்போ காது கேட்க கரெக்டாக. அல்லேலூயா. இவரை கற்று மைக்கில் பக்கத்து திரும்பி பார்க்குறாங்க. நஷ்டமான பாஸ்டரு. அல்லேலூயா. தான் சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அப்படியே ஆகும். மூன்றாவது வார்த்தை என்ன? விசுவாசத்தினாலே ஆகும். ஜப அதில் ஆவினாலே ஆகும். அப்படி சொல்ல ஆகும். எல்லாம் அப்படி ஆகும். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5 அப்பம் தான் பிரதர், 2 மீன் தான். இயேசு தொட்டாரு, பிட்டாரு, ஸ்தோத்திரம் பண்ணாரு, கொடுத்தாரு. ஒரு காரியம் நடந்துமா? ஸ்தோத்திரம் பண்ண வானத்தை நோக்கி. ஸ்தோத்திரம் தான் பெரிய பண்ணிடுச்சு. சுவாசிக்கிறீங்களா? அவர் முட்டி போட்டு அப்பவே 5000 மாறு 10,000 மாறில் முட்டி போட்டு ஜாம் பண்ணல. அவரு ஒன்று அப்பத்தை கொடுத்தாங்க அவர்கிட்ட. ஏசப்பா கிட்ட 1 தான் எடுத்தார், 5 எடுக்கலாம். கரெக்ட்.
சொல்லுங்க. 5 பிக்கல அவர் ஒண்ணுதான் பிட்டாரு. ஒன்னு எடுத்தாரு, மேல நோக்கினாரு, ஒரு தோத்தத்தை போட்டாரு, பிதாவன்னு சொன்னாரு, அப்பத்தை பிட்டு கொடுங்கன்னு சொன்னாரு. எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, அப்ப வந்துனே இருக்குது. ஹல்லேலூயா. எப்படி இப்படி ஆகுது? ஆகி போகல. ஆய்ச்சல் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பத்தை எடுத்துனே இருக்கிறாங்க. அப்பத்தை எடுக்க 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 5000 பேர் சாப்பிட்டு மீறி அப்ப மீந்து விட்டது. ஆயிற்றா? சொல்லுங்க பிரதர். அந்த இயேசு இன்னைக்கும் மாறல. இந்த வல்லமை இன்னைக்கும் மாறல. இந்த வார்த்தை இன்னைக்கும் மாறல. வார்த்தையில் வல்லமை இருக்குது. ஒரு நாள் வல்லமை இருக்குது. எனி கமிட்மெண்ட், எனி ப்ராப்ளம், எனி இன்னொரு ப்ரொசஸ், ஹல்லேலூயா, நாவை திறந்து நீ சொல்லும்போது அப்படியே அது ஆகும். சுகமாகுமா? சுகமாகும். வழி திறக்குமா? வழி திறக்கும். கர்த்தர் செய்வாரா? செய்வாரு. உங்களை திருமணமாகுமா? அப்படி ஆகும். தேவன் செய்ய போறாரு. கை கட்டி ஆமென் சொல்லு. உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு என் கையை வேகமா கட்டி சொல்லு. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க. கை கட்டி சொல்லுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு ரத்னபா போடுகிறேன். 1000 ஸ்தோத்திரம் போட்டாலும் ஒரு நாவு சுத்தமாக ஸ்தோத்திரம் வேலை செய்யும். சுத்தமாக்கிடுவாரு. சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.